இப்போ குரு பயிற்சி மே மாதம் ஒன்று சொன்னீங்க. அது மே மாதம் அப்படியே மிதுனத்துக்குள்ளே ஏறி ஒரு 10வது மாதம் ரேஞ்சில் என்ன செய்யுது அப்படின்னா அது வேகமாக போகுது. ஏன்னா குரு வேகமாக போகாது. எப்பயுமே எல்லா கிரகங்களும் அதனுடைய ஸ்பீடில் அந்த கெப்லர் லான்னு ஒன்று சயின்ஸில் போய் படிச்சிங்கன்னா ஒரு விதி இருக்குது. கெப்லர் விதியில் 3வது விதி இருக்குது. அது என்னன்னா ஒரு கிரகம் நீள்வட்ட பாதையில் பயணிக்கக்கூடிய பரப்பும் அது அடுத்து பயணிக்கக்கூடிய தூரமும் அதனுடைய முக்கோண பரப்பும் சமமாகவே இருக்கும். அப்படி பார்க்குறப்ப அதனுடைய வேகம் மாறினாலும் அது கடக்கக்கூடிய பரப்பளவு சமமாக இருக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த அடிப்படையில் எல்லா கிரகங்களும் வேறு வேறு ஸ்பீடில் சுத்தன்ற அடிப்படையில் பார்க்குறப்ப அது வந்து சூரியன்லேருந்து மையமாக வச்சு பார்க்குறப்ப சில நேரத்தில் வந்து அதிசாரம்னு ஒரு தன்மை எடுக்கும் ஒவ்வொரு கிரகமும். அதிசாரம்னா வேகமாக போகிற மாதிரி தெரியும் பூமியிலேருந்து பார்க்குறப்ப. சில நாள் ஸ்தம்பனம்னு இருக்கும். சில நாள் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அங்கேயே நிற்கும். அது போயிட்டு இருக்கும். நம்மளுடைய வியூ அதனுடைய வியூ சிங்க் ஆகிறப்ப சில நேரத்தில் அப்படியே நிற்கும். சில பறவைகள்லாம் நடு ரோட் அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்படி இருக்காது. ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு பார்வைகள் இருக்குது. அது ஒரு ஸ்தம்பனம் அதிசாரம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வக்ரகதின்னு ஒன்று இருக்குது. இந்த மூணுமே வந்து அந்த மிதுன ராசிக்கு ஏறக்கூடிய குருவுக்கு வந்து அதிகமான டேமேஜ் ஆகிறதுனால ஒரு 4-5 மாதத்துக்குள்ளேயே 5வது மாதம் ஏறுனது 5வது 4-5 மாதத்துலேயே வந்து திருப்பி மிதுனத்துக்கு போய் கடந்து கடகத்துக்குள்ளே போயிடுது. கடகத்துக்குள்ளே போய் ஒரு 2-2.5 மாதம் கழிச்சு திருப்பி மேலே மிதுனத்துக்குள்ளே வருது. அப்போ இந்த குரு வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கின்ற மாதிரி ரொம்ப குழப்பமாக போகுது.